ஃப்ரைடே உடைய மினி விளாக் தான். அன்றைக்கி அமாவாசை இல்லையா, விளக்கேற்றிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு சாமிக்கு புடவெல்லாம் எடுக்க வந்து போயிருந்தேன். சண்டே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அப்பாவுடைய குலதெய்வம் தான். அப்பாவுடைய கல்யாண வேலைகள் வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இன்விடேஷன் சாமிக்கு வைக்கணும். இன்விடேஷனும் ரெடி ஆகிடுச்சு. அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு புடவை சாத்திட்டு அப்படியே பொங்கல் வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் மாவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ பக்கம் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி மீஷோவில் வந்து சப்பாத்தி திரட்டுறதுக்காக ஒரு ஷீட் வந்து வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 137 ருபீஸ் தான். கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. கரெக்டாக என்னுடைய கிச்சனுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. அந்த கவுண்டர் டாப்பில் ஃபஸ்ட்டு வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணிலையும் துடைச்சிட்டேன். அம்மா சப்பாத்தி பண்ணாலே 3 லேயர் சப்பாத்தி தான் வந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மாவை திரட்டிட்டு நடுவில் ஆயில் வச்சுட்டு அதை தடவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பியும் வந்து திரட்டிட்டு நம்ம தவால போட்டு சுட்டு எடுத்தோன்னா சூப்பராக நல்லா புஃபியாக வந்து வரும். சட்னியோட சூப்பராக அன்றைக்கி டின்னரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.